நான் மலேசியாவில் இருந்து வந்திருக்கிறேன். புலம்பெயர்ந்த தமிழர்கள் மலேசியாவில், சிங்கப்பூரில், மற்ற நாடுகளில் தமிழோடு வாழ்கின்றோம். ஆனால் எங்களுடைய தாய் நாடு, தமிழுக்கு தாய் என்றால் இங்கே தமிழகம்தான். இங்கேதான் தமிழ் சார்ந்த நம்முடைய தமிழ் சித்தர்கள் வாழ்கின்ற, இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் வாழ்கின்ற, ஐயாவை போன்று சித்தர்களாகவே மெய்ஞானத்தை வழங்குகின்ற பெரியோர்களை சந்திக்கின்ற வாய்ப்பும் வசதியும் இங்கே தமிழ்நாட்டிற்கு வரும்போது தான் கிடைக்கின்றது. நான் அடிப்படையில் ஆசிரியருங்க, தமிழ் போதிக்கின்றேன், ஆங்கிலம் போதிக்கின்றேன், மொழியியல் ஆசிரியர். திருக்குறள் சொல்கின்றது, ஐயப்படாத அகத்தது உணர்வோனை தெய்வத்தோடு ஒப்பக்குடல். சந்தேகம் இல்லாமல் உன் எதிரில் இருக்கின்ற அந்த மனிதரை பார்க்கும்போது அவர் ஓட்டம், அந்த எண்ண ஓட்டத்தை படிக்கின்ற ஆற்றல் இருக்கின்றவர்கள். ஐயாவிற்கு அடியேன் எழுதிய சித்தம் சிவமயம் நூல் கொடுத்தேன். அதை பார்த்தோன்னு சொல்லிட்டாரு, இது சாதாரணமானவர்களுக்கு வராது எழுதுவதற்கு, நிச்சயம் நீங்கள் சித்தர் அருள் பெற்றிருக்கின்றீர்கள் என்று வாழ்த்தினார். அதை நான் உணர்ந்தேன். ஐயாவிடம் கேட்டுக்கொள்கின்றேன், நீங்கள் என்ன செய்தியை அடுத்து இங்க சித்தர்கள் பற்றி எழுத வேண்டும் என்று கேட்கின்றீர்களோ அதையெல்லாம் செய்வதற்கு சித்தமாக இருக்கின்றேன் என்று கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நம்ம கோயம்புத்தூரில் முதல் முறையாக ராஜேந்திர சோழனால் வடிவமைக்கப்பட்ட 18 சித்தர்களுக்கான பரிசுத்த சித்த பூஜையை மூலிகை சித்தரையா நடத்த உள்ளார். விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் பயிலரங்கு நடைபெற இருக்கிறது. காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பயிற்சிகள் நடைபெற இருக்கிறது. விதியை மாற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகஸ்ட் 17, 2025 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்தர் ஆசிரமம், சித்திரைச்சாவடி, கோயம்புத்தூர்.